ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்டிஏடி ஸ்பெஷல் டேட் என்னென்ன 2026 வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கான மாடல் டெஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 50 கொஷின்ஸாக வந்து சயின்ஸில் ஒரு 300 கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த 300 கொஷின்ஸுமே சேர்த்து ஒரே வீடியோவில் நான் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கொஷின்ஸை தேடி தேடி படிக்கிற கொஞ்சம் சிரமம்னு சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து 300 கொஷின்ஸுமே ஒரே வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். டேரெக்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துங்க. 300 கொஷின்ஸுமே சேர்த்து 1 to 5th வரைக்கும் சேர்ந்தே வந்துடும், சரிங்களா? ஸோ ரிவிஷன் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்படியே டெஸ்ட்டு ரைட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட ஆன்சர்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டடி மெட்டீரியல் வேணால் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க. ஸோ இப்போ ஆஃபரில் வெறும் 499க்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சிவிஎஸ், சைக்காலஜி பேப்பர் 1ஓடது ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம். இல்லை பேப்பர் 2 வேணும், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இது லிமிடெட் ஆஃபர் தான், சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், உயிரினங்களின் வாழ்விடத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? உயிரினங்களின் வாழ்விடத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? இதுப்பா தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்கள். ஸோ இது இருக்கங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரினங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி என்ன வந்து தேசிய பூங்காக்களில் இருக்குது, தனித்தனியாக சரணாலயத்தில் இருக்குது. கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, கரெக்டாக. ஸோ எந்த வந்து முக்கிய பங்கு வகிக்குது? தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்கள். ஸோ ரெண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலகிரி வரையாடு. மூணாவது கேள்வி, உலகிலேயே மிகப்பெரிய மலைக்காடுகள் எங்கு அமைந்துள்ளன? உலகிலேயே மிகப்பெரிய மலைக்காடுகள் எங்கு அமைந்துள்ளன? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஆன்சர் அமேசான், ஆப்ஷன் சி, அமேசான் மலைக்காடுகள். ஸோ நான்காவது கேள்வி, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியேற்றும் வாயு எது? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியேற்றும் வாயு எது? ஆன்சர் ஆக்சிஜன், ஆப்ஷன் சி, ஆக்சிஜன். ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? ஸோ பறவைகள் சரணாலயம் ஆகட்டும், ஸோ உங்களை தேசிய பூங்காக்கள் ஆகட்டும், ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. ஸோ அதில் நம்ம தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் எது பார்க்கிங்க ஆப்ஷனில்? வேடந்தாங்கல், ஆப்ஷன் சி, வேடந்தாங்கல். ஆறாவது கேள்வி, விலங்குகளின் பாதுகாப்பு, வாழ்விடம் மற்றும் பராமரிப்பு குறித்து படிக்கும் அறிவியல் பிரிவு எது? ஸோ அறிவியலில் நம்ம அதோட பேர் என்ன சொல்லுவோம்? அதை பற்றின படிப்புக்கான பெயர். விலங்குகளின் பாதுகாப்பு, வாழ்விடம் மற்றும் பராமரிப்பு குறித்து படிக்கும் அறிவியலின் பிரிவு எது? ஸோ ஆன்சர் சூழலியல், ஆப்ஷன் பி, சூழலியல். ஏழாவது கேள்வி, மலர்களின் தேனீக்கள் சேகரிக்கும் இனிப்பான திரவம் எது? மலர்களின் தேனீக்கள் வந்து சேகரிக்கும் இனிப்பான திரவம் எது? ஆன்சர் மகரந்த சாறு, ஆப்ஷன் சி, மகரந்த சாறு. ஸோ தேன் கிடையாதுங்க, மகரந்த சாறு. ஸோ எட்டாவது கேள்வி, பட்டுப்புழுக்கள் எதனை உணவாக கொள்கின்றனர்? பட்டுப்புழுக்களோட உணவு எதுப்பா? ஆன்சர் மல்பெரி இலை, ஆப்ஷன் ஏ, மல்பெரி இலை. ஸோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குங்களா? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுக்கலாங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ 9வது கேள்வி, வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு எது? வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு எது? ஆன்சர் நைட்ரஜன். 10வது கேள்வி, சிப்கோ இயக்கம் எதனுடன் தொடர்புடையது? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் கொஷின் மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ணியிருப்போம் 1 to 4ல், சரிங்களா? 1 to 4க்கு EVS வந்து நம்ம ஒன்லைனர் மாதிரி ரிவிஷன் பண்ணியிருப்போம். அதிலே வந்து சிப்கோ இயக்கம் எல்லாமே வந்து எந்தெந்த வருஷம் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, எந்த வருஷம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ ஆன்சர் மரங்களை பாதுகாப்பது, சரிங்களா? மரங்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வந்தது தான் வந்து சிப்கோ இயக்கம். 11வது கேள்வி, இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது? நம்ம இந்தியாவில் தேசிய பூங்கா வந்து முதல்ல தேசிய பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஜிம் கார்பெட், ஆப்ஷன் பி, ஜிம் கார்பெட். 12வது கேள்வி, நீர்வாழ் விலங்கு எது? நீர்வாழ் விலங்கு எது? ஆன்சர் திமிங்கிலம். 13வது கேள்வி, தாவரங்கள் சுவாசிப்பதற்கு பயன்படுத்தப்படும் வாயு எது? தாவரங்கள் சுவாசிப்பதற்கு பயன்படுத்தப்படும் வாயு எது? ஆன்சர் ஆக்சிஜன், ஆப்ஷன் சி, ஆக்சிஜன். 14வது கேள்வி, இயற்கை துப்புரவாளர்கள் என அழைக்கப்படுவது எது? இயற்கை துப்புரவாளர்கள் என அழைக்கப்படுவது எது? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா, கழுகு மற்றும் காகம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை
துப்புரவாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 15வது கேள்வி, இந்தியாவின் தேசிய விலங்கு எதுப்பா? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு பேசிக் கொஷின்ஸாக தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்தியாவின் தேசிய விலங்கு எதுங்க? ஆன்சர் புலி. 16வது கேள்வி, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இந்த மாதிரி ஆண்டுகள் கொஷின் கம்பல்சரி பார்க்கணும். சரிங்களா? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1972. 17வது கேள்வி, மண்ணின் நண்பன் அல்லது விவசாயிகளின் நண்பன். சரிங்களா? மண்ணின் நண்பன் அல்லது விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் மண்புழு. ஆப்ஷன் சி மண்புழு. 18வது கேள்வி, உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 5ஆம் தேதி. 19வது கேள்வி, பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? ஆன்சர் ஒட்டகம். ஆப்ஷன் சி ஒட்டகம். 20வது கேள்வி, அதிக தூரம் புலம்பெயர்ந்து பறக்கக்கூடிய பறவை எது? அதிக தூரம் புலம்பெயர்ந்து பறக்கக்கூடிய பறவை எது? ஆன்சர் ஆர்டிக் டெர்ன். ஆர்டிக் டெர்ன். 21வது கேள்வி, பால் பண்ணைகளில் அதிகம் வளர்க்கப்படும் விலங்கு எது? பால் பண்ணைகளில் அதிகம் வளர்க்கப்படும் விலங்கு எது? ஆன்சர் மாடு. ஆப்ஷன் பி மாடு. 22, கோழி வளர்ப்பு எதற்காக முக்கியமாக செய்யப்படுகிறது? கோழி வளர்ப்பு எதுக்காக முக்கியமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? ஆன்சர் முட்டை மற்றும் இறைச்சி. ஆப்ஷன் பி முட்டை மற்றும் இறைச்சி. 23வது கேள்வி, கம்பளி ஆடை தயாரிப்பில் பயன்படுவது எது? கம்பளி ஆடை தயாரிப்பில் பயன்படுவது எது? ஆன்சர் ஆட்டு உரோமம். 24வது கேள்வி, தமிழ்நாட்டில் யானைகள் சரணாலயம் அமைந்துள்ள முக்கியமான மலைப்பகுதி எதுப்பா? தமிழ்நாட்டில் யானைகள் சரணாலயம் அமைந்துள்ள முக்கியமான மலைப்பகுதி? ஆன்சர் முதுமலை. ஆப்ஷன் ஏ முதுமலை. 25வது கேள்வி, ஓசோன் படலம் சூரியனிடமிருந்து வரும் எதனை தடுக்கிறது? ஓசோன் படலம் சூரியன் கதிர்களிலிருந்து வர எதை நம்மளுக்கு தடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுப்பா? புற ஊதா கதிர்கள். ஸோ கதிர்களை தான் தடுக்குது. கரெக்டா? புற ஊதா கதிர்கள். 26வது கேள்வி, காற்று மாசுபடுதல் ஏற்பட முதன்மை காரணம் எது? காற்று மாசுபடுதல் ஏற்பட முதன்மை காரணம் எது? ஆன்சர் தொழிற்சாலை புகை. 27வது கேள்வி, உலக நீர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக நீர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 22. மார்ச் 22. ஸோ நான் எகைன் ரிமெம்பர் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆஃபரில் வெறும் 499க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. பேப்பர் 1னாலும் வாங்கிக்கலாம், இல்லை பேப்பர் 2 எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம், இல்லை கால் பண்ணி கூட டீட்டெயில் கேட்டுட்டும் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 28வது கேள்வி, விலங்குகள் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது எவ்வாறு அழைக்கப்படும்? விலங்குகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது எப்படிப்பா நம்ம சொல்லுவோம்? ஆன்சர் இடப்பெயர்ச்சி. ஆப்ஷன் பி இடப்பெயர்ச்சி. 29, இந்தியாவின் தேசிய பறவை எது? இந்தியாவின் தேசிய பறவை மயில். 30வது கேள்வி பாருங்க, பசுமை இல்லா வாயு என்று அழைக்கப்படுவது எது? பசுமை இல்லா வாயு என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. ஆன்சர் ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. 31, வேட்டையாடுதலை தடை செய்யும் சட்டம் எது? வேட்டையாடுதலை தடை செய்யும் சட்டம் எது? ஆன்சர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். பார்த்திங்கன்னா நம்ம வேட்டையாடுறாங்கல்ல, ஸோ அதெல்லாமே தடுக்கிறக்கா தடை செய்யறக்கா கொண்டு வந்த சட்டம் தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். 32, இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் காணப்படும் ஒரே இடம் எதுப்பா? இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் காணப்படும் ஒரே இடம் கிரி காடுகள். ஆப்ஷன் பி கிரி காடுகள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், 33வது கேள்வி, ஆட்டுப்பால் எதற்கு பயன்படுகிறது? ஆட்டுப்பால் எதுக்குப்பா பயன்படுது? ஆன்சர் ஆப்ஷன் பி மருந்து மற்றும் உணவு தயாரிக்கிறதுக்காக. சரிங்களா? 34வது கேள்வி, பூச்சிகள் பொதுவாக எத்தனை கால்களை கொண்டுள்ளது? பூச்சிகள் பொதுவாக எத்தனை கால்கள்ப்பா இருக்கும்? ஆன்சர் 6 கால்கள். 35வது கேள்வி, உயிரினங்களின் அடிப்படை அழகு எது? உயிரினங்களின் அடிப்படை அழகு? ஆன்சர் செல். ஆப்ஷன் சி செல். 36, கடல்வாழ் உயிரினம் எது? ஸோ கீழ்கண்டவற்றுள் கடல்வாழ் உயிரினம் எது? ஆன்சர் கடல் குதிரை. ஆப்ஷன் பி கடல் குதிரை. 37வது கேள்வி,
இரவு நேரத்தில் இரை தேடும் விலங்கு எது? இரவு நேரத்தில் இரை தேடும் விலங்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆந்தை. அடுத்து 38, விலங்குகளின் கழிவுகள் எருவாக பயன்படுவது. விலங்குகளின் கழிவுகள் எருவாக பயன்படுவது. ஆன்சர் பசுஞ்சாணம். சரிங்களா? எது வந்து எருவாக நம்ம பயன்படுத்துகிறோம்? எந்த விலங்கோட எந்த விலங்குன்னு கேட்டால் நம்ம மாடு சொல்லுவோம். ஸோ விலங்குகளோட கழிவுகளை வந்து நம்ம எருவாக பயன்படுத்த என்ன பேர் சொல்லுவோம்னா பசுஞ்சாணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 39, நிலவாழ் விலங்கு எது? நீர்வாழ் விலங்கு பார்த்தோம்ப்பா. நிலவாழ் விலங்கு எதுப்பா? ஆன்சர் யானை. ஆப்ஷன் சி, யானை. 40வது கேள்வி, மனித உடலின் வேதியியல் தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? மனித உடலின் வேதியியல் தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? ஆன்சர் கல்லீரல். ஆப்ஷன் டி, கல்லீரல். 41, இரத்தத்தை உடல் முழுவதிலும் உந்தி தள்ளும் உறுப்பு எது? ரத்தத்தை வந்து உடல் முழுக்க வந்து தள்ளி அனுப்பி விடுறது. சரிங்களா? ஸோ உந்தி தள்ளும் உறுப்பு எது? ஆன்சர் இதயம். ஆப்ஷன் சி, இதயம். அடுத்து 42, ஒரு முதிர்ந்த மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு முதிர்ந்த மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 206. ஆப்ஷன் பி, 206. 43, நவீன வேதியியலின் தந்தை யார்? நவீன வேதியியலின் தந்தை வந்து யாருப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி, அந்துவான் லவாச்சியர். அந்துவான் லவாச்சியர். 44, காற்றில் ஆக்சிஜன் வாயுவின் சதவீதம் எவ்வளவு? காற்றில் ஆக்சிஜன் வாயுவின் சதவீதம் எவ்வளவு? ஆன்சர் 21%. 45, நீலப்புரட்சி எதனோடு தொடர்புடையது? நீலப்புரட்சி எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் மீன் உற்பத்தி. 46, எதன் குறைபாட்டால் ரிக்கெட்ஸ் என்ற எலும்பு வியாதி ஏற்படுகிறது? ஸோ எந்த விட்டமின் குறைபாட்டால் வந்து இந்த ரிக்கெட்ஸ் நோய் வந்து உருவாகுதுப்பா? ஸோ ஏற்படுது. ஸோ எந்த விட்டமின் இல்லைனா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும்? ஸோ ஆன்சர் விட்டமின் டிப்பா. சரிங்களா? ஸோ லாஸ்ட் 1 to 4 வந்து ஒவ்வொரு விட்டமின் எந்தெந்த இதில் என்னென்ன விட்டமின் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸ் படிக்கும்போதே நம்ம எந்த நோய் எதனால் ஏற்படுது, ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்தலாம். சரிங்களா? 47, வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வர்கீஸ் குரியன். ஸோ 48, சாதாரண வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? சாதாரண வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? ஆன்சர் பாதரசம். 49, காற்றில் ஆக்சிஜன் இருப்பதை முதலில் கண்டறிந்தவர் யார்? காற்றில் ஆக்சிஜன் இருப்பதை முதலாக கண்டுபிடிச்சவர் யார்ப்பா? ஆன்சர் ஜோசப் பிரிஸ்லி. ஸோ லாஸ்ட் ஒன், நம் உடலில் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எது? நமது உடலில் ரொம்ப நீளமாகவும் இருக்கணும், வலிமையாகவும் இருக்கணும். ஸோ எந்த எலும்புப்பா? ஆன்சர் தொடை எலும்பு. ஆப்ஷன் சி, தொடை எலும்பு. ஓகேங்களா? 51வது கேள்வி, ஒரு சராசரி மனிதனின் இதயம் நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும்? இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ் தான், கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? ஒரு சராசரி மனிதனின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை வந்து துடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவைப்பா துடிக்கும்? 72 to 80. சரிங்களா? 72 to 80. 52, மின்சாரத்தை எளிதில் கடத்தும் அலோகம் எது? மின்சாரத்தை எளிதில் கடத்தும் அலோகம் எது? ஆன்சர் கிராஃபைட். ஆப்ஷன் பி, கிராஃபைட். 53வது கேள்வி, இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார்ப்பா? இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்ப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் வந்து இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விங்க, நோட் பண்ணிக்கோங்க. 54வது கேள்வி, மனித உணவு பாதையின் தோராயமான நீளம் எவ்வளவு? அந்த உணவு பாதை இருக்கலைங்க, ஸோ அதோட தோராயமான நீளம் எவ்வளவு? எவ்வளோ நீளம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ நீளம்ப்பா? 9 மீட்டர். ஆப்ஷன் பி, 9 மீட்டர். 55வது கேள்வி, உணவு குழாயின் அறிவியல் பெயர் என்ன? உணவு குழாயோட அறிவியல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஈரோஃபேகஸ். ஈரோஃபேகஸ். 56வது கேள்வி, மனித உடலின் செரிமான மண்டலத்தில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி எது? மனித உடலின் செரிமான மண்டலத்தில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்லீரல். 57வது கேள்வி,
மனித மூளை எத்தனை முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? மூளை, மனிதரோட மூளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? எத்தனை பிரிவுகள் இருக்குப்பா மூளை? 3 பிரிவுகள். ஸோ எத்தனை பிரிவுகள்? 3 பிரிவுகள். ஸோ அடுத்து 58வது கேள்வி, நமது இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வடிகட்டும் முதன்மை உறுப்பு எது? நமது இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வடிகட்டும் முதன்மை உறுப்பு எது? ஆன்சர் சிறுநீரகம். ஆப்ஷன் டி சிறுநீரகம். 59, சுவாசம் எந்த உறுப்பின் வழியாக நடைபெறுகிறது? நம்ம சுவாசம் மூச்சு உறவுல அது வந்து பார்த்திங்கன்னா எந்த உறுப்பின் வழியாக நடைபெறுகிறது? ஆன்சர் நுரையீரல். ஆப்ஷன் பி நுரையீரல். 60வது கேள்வி, உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது? உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது? ஆன்சர் மூளை தான்ப்பா. சரிங்களா? ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள். சரிங்களா? மனித உடல் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே ஒவ்வொரு வேலை செய்யுது. சரிங்களா? அது என்ன வேலை செய்யுது, எதற்காக அந்த வேலை செய்யுதுன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 61வது கேள்வி, மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது? ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஷின். இதோட டீட்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துருப்போம். சரிங்களா? அதனால தான் இப்போ நான் சொல்லலை. ஓகேங்களா? மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? எத்தனை அறைகள் இருக்குது சொல்லுங்கள்? 2, 3, 4, 5. எத்தனை அறைகள்ப்பா? 4 அறைகள். 62, சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை இதயத்திலிருந்து உடல் பாகங்களுக்கு எடுத்து செல்பவை எவை? க்ளீன் பண்ண ரத்தம். சரிங்களா? சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை நம்ம இதயத்திலிருந்து ஒவ்வொரு உடல் பாகத்துக்கும் கொண்டு போகுது. அது வந்து எந்த உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமனிகள். ஆப்ஷன் பி தமனிகள். 63, உமிழ்நீரில் காணப்படும் செரிமான நொதியின் பெயர் என்ன? உமிழ்நீர் நம்ம எச்சில் இருக்கல, சதா உமிழ்நீர்னு சொல்லுவாங்க. உமிழ்நீரில் காணப்படும் செரிமான நொதியின் பெயர் என்ன? ஆன்சர் அமிலேஸ். 64வது கேள்வி, செரிக்கப்பட்ட உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எங்கு உறிஞ்சப்படுகின்றன? செரிக்கப்பட்ட உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வந்து எங்கு உறிஞ்சப்படுகின்றன? ஆன்சர் சிறுகுடல். ஆப்ஷன் சி சிறுகுடல். 65, உடலின் மிகச்சிறிய எலும்பு எங்கு அமைந்துள்ளது? உடலின் மிகச்சிறிய எலும்பு. ஸோ எலும்புகளெல்லாம் எங்கெங்கே இருக்குது? அதில் மிகப்பெரிய எலும்பு எது, மிகச்சிறிய எலும்பு எது, மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குது? ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரிங்களா? நம்ம உடம்புல மிகச்சிறிய குட்டி எலும்பு எங்கேப்பா இருக்குது? ஆன்சர் நடுத்தர செவி. ஸோ நம்ம காதில் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே தான் வந்து ரொம்ப சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா எலும்பு இருக்குது. ஓகேங்களா? 66, நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல் அலகு எது? நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல் அலகு எது? ஆன்சர் நியூரான். ஆப்ஷன் பி நியூரான். 69 வந்து பாருங்கள், சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு எது? சிறுநீரகத்தோட அடிப்படை செயல் அலகு எது? ஆன்சர் நெப்ரான். 68, ஒரு சராசரி மனித உடலில் எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்க வேண்டும்? ஸோ நம்ம நார்மலாக வந்து நல்லா இருக்கிற ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷங்களோட உடலில் எவ்வளோ ரத்தம்ப்பா இருக்கணும்? சராசரியாக எவ்வளோ ரத்தம் இருக்கணும்? நம்ம உடம்புல 4லேருந்து 5 லிட்டர் ரத்தம் இருக்கணும். சரிங்களா? 69, கழிவு நீக்க மண்டலத்தின் முக்கிய உறுப்புகள் யாவை? கழிவு நீக்க மண்டலத்தோட முக்கிய உறுப்புகள் எதுப்பா? கழிவு நீக்கிறதுக்காக இருக்கிற நம்ம முக்கிய உறுப்புகள் எல்லாம் எது? சிறுநீரகம் மற்றும் தோல். ஆப்ஷன் பி சிறுநீரகம் மற்றும் தோல். 70வது கேள்வி, நம் உடலில் நீரை சமநிலைப்படுத்த உதவும் உறுப்பு எது? நமது உடலில் நீரை சமநிலைப்படுத்த உதவும் உறுப்பு எது? ஆன்சர் சிறுநீரகம் தான். சரிங்களா? 71, மனித மூளையின் மிகப்பெரிய ஒரு பகுதி எதுப்பா? மனித மூளையோட மிகப்பெரிய பகுதி எது? ஆன்சர் பெருமூளை. ஆப்ஷன் ஏ பெருமூளை. 72, இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகிறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. இரத்த சிவப்பணுக்கள் எங்கப்பா உருவாகுது? ஆன்சர் எலும்பு மஜ்ஜை. எலும்பு மஜ்ஜையில் தான் வந்து இரத்த சிவப்பணுக்கள் வந்து உருவாகும். சரிங்களா? 73, ஒளியின் செறிவை அளவிடும் அலகு எது? ஒளியின் செறிவை அளவிடும் அலகு எது? ஆன்சர் டெசிபல். 74, சாதாரண வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது? சாதாரண வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது? ஆன்சர் புரோமின். ஆன்சர் புரோமின். ஓகேங்களா? ஸோ அடுத்து 75, மலேரியா நோயை கடத்தும் கொசு எது? மலேரியா நோயை கடத்தும் கொசு எது? ஆன்சர் பென் அனோபிலஸ் கொசு. ஆப்ஷன் பி பென் அனோபிலஸ் கொசு. 76,
இரத்த உறைதலுக்கு உதவும் வைட்டமின் எது? இரத்த உறைதலுக்கு உதவும் வைட்டமின் எது? வைட்டமின் கே. ஆப்ஷன் சி வைட்டமின் கே. 77 பாசுரைசேஷன் பால் பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தவர் யார்? பாசுரைசேஷன் பால் பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் லூயிஸ் பாஸ்டர் லூயிஸ் பாஸ்டர். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இது யார் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி மறுபடியும் ரிமெம்பர் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம ஒன்லைனாக கொடுக்குறோம். சரிங்க, இந்த மாதிரி எம்சிக்யூ டைப்பில் வராது, 4 ஆப்ஷன்ஸோட வருது. டேரெக்டாக கொஷினுக்கு நேராக ஆன்சர்ஸாக அப்படியே கொடுத்துருவோம் ஹைலைட் பண்ணி. ஸோ இப்போ வந்து பாருங்கள், 1 கிலோகிராம் எடையில் எத்தனை கிராம் உள்ளது அப்படின்னா எத்தனை கிராம் இருக்கும்? ஸோ ஆன்சர் வந்து 1000 கிராம் அப்படின்னா பக்கத்துலேயே 1000 கிராம்னு ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? 4 ஆப்ஷன்ஸோட வராது, அதாவது ஒன்லைனர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது ப்ளஸ் புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸு மேக்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இப்போ ஆஃபரில் வெறும் 499க்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க பேப்பர் 1 பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ், சைக்காலஜி எல்லாமே வந்துடும். பேப்பர் 2னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? இப்போ ஆஃபரில் 499க்கு கொடுக்குறோங்க. லிமிட்டட் டேஸு, லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ சீக்கிரம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 78 1 கிலோகிராம் எடையில் எத்தனை கிராம்ப்பா இருக்கும்? எத்தனை கிராம் இருக்கும்? 1000 கிராம், சரிங்களா? 78 சி, ஓகேவா? 79 நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? ஸோ இதெல்லாம் நீரில் கரையும்ப்பா, வைட்டமின் பி மற்றும் சி. 80வது கேள்வி, பென்சிலின் என்ற மருந்து எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? பென்சிலின் என்ற மருந்து வந்து எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் பூஞ்சை. ஆப்ஷன் சி பூஞ்சை. 81 மனித உடலில் உள்ள மிக கடினமான பகுதி எது? மனித உடலில் உள்ள மிக கடினமான பகுதி எது? ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது இதுப்பா, பல்லோட எனாமல் தான், சரிங்களா? ஸோ அடுத்து 82 வளிமண்டல காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் தற்போதைய சராசரி வீதம் எவ்வளவு இருக்கும்? வளிமண்டல காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட தற்போதைய சராசரி வீதம் வந்து எவ்வளோங்க இருக்கும்? 0.04, சரிங்களா? 0.04%. 83 உணவை அதிக நாட்கள் கெடாமல் பாதுகாக்க பயன்படும் குளிரூட்டுதல் முறை எது? உணவை அதிக நாட்கள் கெடாமல் பாதுகாக்க பயன்படும் குளிரூட்டுதல் முறை வந்து குளிர்சாதன பெட்டி பயன்பாடு, ஃப்ரிட்ஜு, சரிங்களா? 84 ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைபாடால் ஏற்படும் நோய் எது? ஸோ அதே மாதிரி 5th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோய்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ காலரா அப்படின்னா அது எதனால் வருது, அதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நோய்கள் சம்மந்தப்பட்டது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாமே நாங்கள் தனியாக ஹைலைட் பண்ணி பாயிண்ட்ஸ் மாதிரியே கொடுத்துருப்போம், சரிங்களா? ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைபாடால் ஏற்படும் நோய் எது? ஸோ ஆன்சர் ரத்த சோகை. ஆப்ஷன் பி ரத்த சோகை, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் இல்லைன்னா இந்த மாதிரி தான் நோய்கள் வரும். ஸோ 85 தேசிய அறிவியல் தினம். தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுப்பா? தேசிய அறிவியல் தினம் வந்து February 28. 86 உடலின் சமநிலையை பராமரிக்க உதவும் மூளையின் பகுதி எது? உடலின் சமநிலையை பராமரிக்க உதவும் மூளையின் பகுதி எது? ஆன்சர் சிறுமூளை. 87 பூஞ்சைகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் ஒரு நோய் எது? பூஞ்சைகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் ஒரு நோய் வந்து எந்த நோய்ப்பா? ஆன்சர் படைத்தாமரை. ஸோ படைத்தாமரைன்னு சொல்கிறோம்ல அதுதான். 88 வெப்பநிலையை அளக்க உதவும் கருவி எது? வெப்பநிலை, ஸோ ஹீட்டை அளக்கிறதுக்கான வந்து இது கருவி எதுப்பா? ஸோ நம்மளுக்கு தெரியுது தெர்மாமீட்டர் தான், நம்ம காய்ச்சலில் செக் பண்ணுறோம்ல தெர்மாமீட்டர். 89 பாக்டீரியா என்பவை எவ்வகை உயிரினங்கள்? பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து எவ்வகை உயிரினங்கள்ப்பா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு செல் உயிரி. ஆப்ஷன் ஏ ஒரு செல் உயிரி. 90வது கேள்வி காயமடைந்தவர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட அதிசய மருந்து எது? காயம் பற்றுக்குள்ள அவங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு அதிசய மருந்து வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பென்சிலின். 91 நமது மென்மையான நுரையீரலை பாதுகாக்கும் எலும்புக்கூடு எது? நமது மென்மையான நுரையீரலை பாதுகாக்கும் எலும்புக்கூடு எது? ஆன்சர் விலா எலும்புக்கூடு. 92 செரிமானத்தின் போது உணவு குழாயிலிருந்து உணவு எங்கு செல்கிறது? நம்ம செரிமானம் ஆகும்போது நம்ம உணவு குழாயிலிருந்து நம்மளோட சாப்பிட்ற அந்த உணவு வந்து எங்கே போகும்னு கேட்டிருக்காங்க. இரைப்பை. ஆப்ஷன் பி இரைப்பை. 93 ரத்தத்தில் உள்ள திரவ பகுதி எதுப்பா? ரத்தத்தில் இருக்கிற திரவ பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. பிளாஸ்மா. ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா. 94 சிரிப்பூட்டும் வாயு என்று அழைக்கப்படுவது எது?
சிரிப்பூட்டும் வாயு என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் நைட்ரஸ் ஆக்சைடு. ஆப்ஷன் சி நைட்ரஸ் ஆக்சைடு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின். 95 1 கிலோ கலோரி என்பது எத்தனை கலோரிகளுக்கு சமம்? 1 கிலோ கலோரி அப்படிங்கிறது வந்து எத்தனை கலோரிக்கு சமம்ப்பா? ஆன்சர் 1 கிலோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1000 கலோரிக்கு சமம். சரிங்களா? 1000 கலோரிக்கு சமம். 96 செரிமானம் மனித உடலில் எங்கு தொடங்குகிறது? செரிமானம் வந்து மனித உடலில் வந்து எங்கு தொடங்குது, எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வாய். நம்ம வாயிலேருந்து தான் நம்ம சாப்பிட்டு கீழே போகுது. கரெக்டாக? 97 வந்து பாருங்கள், சூரிய ஒளியிலிருந்து மனித உடல் பெற்றுக்கொள்ளும் வைட்டமின் எது? சூரிய ஒளியிலிருந்து மனித உடல் பெற்றுக்கொள்ளும் வைட்டமின் எது? என்ன வைட்டமின்? வைட்டமின் டி தானே. ஸோ அடுத்து 98 காந்தத்தினால் ஈர்க்கப்படும் பொருள் எது? காந்தத்தினால் ஈர்க்கப்படும் பொருள் எது? ஆன்சர் இரும்பு. ஆப்ஷன் பி இரும்பு. 99 ஒரு காந்தம் தடையின்றி தொங்கவிடப்பட்டால் அது காட்டும் திசை. ஸோ ஒரு காந்தத்தன்னை வந்து நீங்கள் தொங்க விடுறீங்க. ஸோ அது வந்து எந்த திசையில் இருக்கும்ப்பா? ஸோ எங்கே இருக்கும்? வடக்கு தெற்கில் தான் இருக்குது எப்போவுமே காந்தம். சரிங்களா? வடக்கு தெற்கு. ஸோ லாஸ்ட் ஒன், இப்போ தடையின்றி தொங்கப்பட்ட அந்த காந்தத்தோட வட முனை வந்து எதை நோக்கி இருக்குன்னு கேட்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காந்தத்தை விடுறோம், அது வந்து வடக்கு தெற்கில் தான் இருக்குன்னு சொல்கிறோம். அதோட வட முனை வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதை நோக்கி இருக்கும்ப்பா? புவியின் வடமுனை நோக்கி இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் சரி. 101வது கேள்வி வந்து பாருங்க, மின்காந்த தொடர்வண்டி முக்கியமாக எதன் அடிப்படையில் இயங்குகிறது? மின்காந்த தொடர்வண்டி வந்து முக்கியமாக எதன் அடிப்படையில் இயங்குகிறது? ஸோ ஆன்சர் காந்த விலக்கு விசை. காந்த விலக்கு விசை. 102வது கேள்வி, இயற்கை காந்தத்திற்கு உதாரணம் என்ன? ஸோ எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இயற்கை காந்தத்திற்கு உதாரணம் என்ன? மேக்னடைட். ஆப்ஷன் சி மேக்னடைட். 103வது கேள்வி, செயற்கை காந்தங்கள் பொதுவாக எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? செயற்கை காந்தங்கள் வந்து பொதுவாக எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸில் பாருங்கள், எதுலேருந்துப்பா தயாரிக்கிறாங்க? ஸோ முக்கியமாக இரும்பு மற்றும் எஃகுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை காந்தங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ 104வது கேள்வி, திசை பார்க்கும் கருவியை கண்டுபிடித்தவர்கள் யார்? திசை பார்க்கும் கருவியை வந்து கண்டுபிடித்தவர்கள் வந்து யாருப்பா? ஆன்சர் சீனர்கள். ஆப்ஷன் சி சீனர்கள். 105வது கேள்வி, ஒரு காந்தத்தின் காந்தத்தன்மை எப்போது நீங்கும்? ஒரு காந்தத்தின் காந்தத்தன்மை எப்போது நீங்கும்? ஆன்சர் வெப்பப்படுத்தும் போது. வெப்பப்படுத்தும் போது அந்த காந்தத்தோட தன்மை வந்து போயிடும். சரிங்களா? 106வது கேள்வி, பால் தயிராக மாறுவது எந்த வகையான மாற்றம்? பால் தயிராக மாறுவது எந்த வகையான மாற்றம்? ஆன்சர் மீளா மாற்றம். ஆப்ஷன் பி மீளா மாற்றம். 107வது கேள்வி, இந்தியாவில் மிக உயர்ந்த விருது, அதாவது உயரிய விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் மிக உயர்ந்த இல்லைன்னா உயரிய விருது எதுப்பா? பாரத ரத்னா விருது. ஸோ நம்ம பாரத நாடுங்க. ஸோ பாரத நாடில் அப்படிங்கும்போது நம்ம மெயினாக வந்து நம்ம இந்திய நாட்டில் வந்து பெரிய விருது அப்படின்னாலே பாரத ரத்னா விருது தான். சரிங்களா? ஸோ 108வது கேள்வி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற நூல் எது? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அதிகமாக கேட்குறாங்க. பெரிய ஸ்டாண்டர்டுக்கு இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. 1 to 5 வரைக்குமே இந்த கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற நூல் வந்து அக்னி சிறகுகள். ஆப்ஷன் பி அக்னி சிறகுகள். 109வது கேள்வி, பகல் நேரத்தில் வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன? பகல் நேரத்தில் வந்து வானம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ளூ கலரில் இருக்குல்ல. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ என்ன ரீசன்? ஒளி சிதறல். ஆப்ஷன் பி ஒளி சிதறல். 110வது கேள்வி, ராமன் விளைவு எதனுடன் தொடர்புடையது? ராமன் விளைவு எதனுடன் தொடர்புடையது? ஸோ ஆன்சர் ஒளி. ஸோ ஒளினா என்னப்பா? லைட்டு. கரெக்டுங்களா? ஒளினா என்ன? லைட்டு. ஸோ அடுத்த 111வது கேள்வி, விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் விண்வெளி வீரர் யார்? ஸோ நல்லா கொஷினை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். முதல் பெண் விண்வெளி வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வாலண்டினா தெரஷ்கோவா. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ அடுத்தது 112வது கேள்வி, ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவது எவ்வாறு அழைக்கப்படும்? ஃபார் எக்ஸாம்பிள், திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுது. ஒரு பொருள் வந்து திட நிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாறுறதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் நிலை மாற்றம். ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது வந்து மாற்றம், நிலை மாற்றம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி.
113வது கேள்வி, ஐஸ்கிரீம் உருகுவது எந்த வகையான மாற்றம்? ஐஸ்கிரீம் வாங்குகிறோம், ஸோ அது கொஞ்ச நேரத்திலே மெல்ட் ஆகுதுல, ஸோ அது வந்து எவ்வகையான மாற்றம்? ஆன்சர் மீள் மாற்றம். ஆப்ஷன் பி மீள் மாற்றம். 114வது கேள்வி, காந்தங்கள் கீழ்கண்ட எவற்றில் பயன்படுத்தப்படுகின்றனர்? காந்தங்களை வந்து எதுலாம் நம்ம பயன்படுத்துவோம் சொல்லுங்கள். மின்சார மணிகள், தொலைக்காட்சி பெட்டிகள், ஒளிப்பெருக்கிகள், ஸோ எல்லாத்துலேயுமே காந்தம் வரும். கரெக்டாக ஒளிக்காட்சி பெட்டியில் இருக்கிற ஸ்பீக்கர் எல்லாம் இருக்கலைங்க. ஸோ ஆன்சர் இவை அனைத்தும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காந்தங்கள் வந்து நம்ம பயன்படுத்துவோம். 115வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது மக்கும் குப்பை? மக்கும் குப்பை எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் பழத்தோல். பிளாஸ்டிக் இதாகாது, கண்ணாடி துண்டும் வராது, இரும்பானியும் வராது. சரிங்களா? மக்கும் குப்பை எது? பழத்தோல் தான் சரி. 116 விஞ்ஞானி என்ற சொல் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? விஞ்ஞானி அப்படிங்கிற சொல் வந்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வில்லியம் வீவெல். ஆப்ஷன் பி. 114வது கேள்வி, ஒரு சட்ட காந்தத்தின் இரு முனைகள் எவை? ஒரு சட்ட காந்தத்தின் இரு முனைகள் வந்து எவை? எது வந்து இரு முனைகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வடக்கு மற்றும் தெற்கு. வடக்கு மற்றும் தெற்கு. 118வது கேள்வி, உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இயரும் டேஸு கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 16. 119 செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி எது? செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி எது? ஆன்சர் சிறுகுடல். ஆப்ஷன் சி சிறுகுடல். 120வது கேள்வி, இந்தியாவின் பறவை மனிதர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி அவர்கள். ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி அவர்கள். அடுத்தது 121வது கேள்வி, நுரையீரலுக்குள் வாயு பரிமாற்றம் நடைபெறும் சிறிய காற்று பைகள் எவை? நுரையீரலுக்குள் வாயு பரிமாற்றம் நடைபெறும் சிறிய காற்று பைகள் எவை? ஆல்வியோலி. ஆப்ஷன் பி ஆல்வியோலி. 122வது கேள்வி, ஓய்வு நிலையில் ஒரு மனிதன் நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான்? ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை நிமிஷம் வந்து ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை வந்து நம்ம சுவாசிக்கிறோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது எவ்வளோ வருங்க? 12 to 16 முறை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. 123 இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் உமிழ்நீரில் உள்ள வேதிப்பொருள் எது? இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் உமிழ்நீரில் உள்ள வேதிப்பொருள் எது? ஆன்சர் ஹிருட்டின். 124வது கேள்வி, ப்ளூ கிராஸ்ன்னு சொல்லுவோம்ல, ப்ளூ கிராஸ் என்ற அமைப்பு எதற்காக தொடங்கப்பட்டது? ஸோ ப்ளூ கிராஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து எதுக்காக வந்து தொடங்கப்பட்டது? ஆன்சர் விலங்குகளை பாதுகாக்க. ஆப்ஷன் பி விலங்குகளை பாதுகாக்க. 125வது கேள்வி, எது உலகளாவிய கரைப்பான் எனப்படும்? எது உலகளாவிய கரைப்பான் எனப்படும்? ஆன்சர் நீர். ஆப்ஷன் சி நீர். 126 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுக்கும் முறை எது? கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுக்கும் முறை எது? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ ஆன்சர் ஆவியாக்குதல். ஆப்ஷன் பி ஆவியாக்குதல். 127 காந்தத்தின் ஈர்ப்பு விசை எங்கு மிக அதிகமாக இருக்கும்? காந்தத்தோட ஈர்ப்பு விசை வந்து எந்த இடத்துல வந்து மிக அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலப்பா? ஆன்சர் காந்தத்தின் இரு முனைகளிலும். ஸோ காந்தத்தோட 2 முனையிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஈர்ப்பு விசை வந்து அதிகமாக காணப்படும். சரிங்களா? 128 வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் வந்து பெரிபெரி. ஆப்ஷன் பி பெரிபெரி. 129 பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் மிகச்சிறந்த முறை எது? பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் மிக சிறந்த முறை எது? ஆன்சர் மறுசுழற்சி. சரிங்களா? ரீசைக்கிளிங். ஓகேங்களா? 130வது கேள்வி, வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? ஆன்சர் ஃபேரோமீட்டர். ஆப்ஷன் பி ஃபேரோமீட்டர். 131வது கேள்வி, மீன்கள் எதன் மூலமாக சுவாசிக்கின்றது? மீன்கள் எது மூலமாக சுவாசிக்கும்பா? செவில்கள். ஆப்ஷன் சி செவில்கள் மூலமாக தான் அது வந்து சுவாசிக்கும். 132வது கேள்வி, நமது உடலில் போர் வீரர்கள் எனப்படும் இரத்த அணுக்கள் எவை? நமது உடலில் போர் வீரர்கள் எனப்படும் இரத்த அணுக்கள் வந்து
இரத்த வெள்ளை அணுக்கள். இரத்த வெள்ளை அணுக்களை தான் வந்து போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நல்லா நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? 133 மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஒரு மீன் வகை எது? மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஒரு மீன் வகை மின்சார விலாங்கு மீன். ஆப்ஷன் பி. 134 நிலப்பரப்பில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? நிலப்பரப்பில் வந்து மிக வேகமாக ஓடும் விலங்கு வந்து சீட்டா. 135 சர்க்கரை நோய் ஏற்பட காரணமாக இருக்கும் ஹார்மோன் குறைபாடு எது? சர்க்கரை நோய் வந்து வருதில்லைங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு ஹார்மோன் குறைபாடுனால தான் அந்த நோய் வரும். ஸோ எந்த ஹார்மோன் குறைபாடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இன்சுலின். ஸோ நம்ம போடுவோம் இன்சுலின் ஊசி தான்ப்பா மெயினாக போடுவோம். நம்ம சுகர் ப்ராப்ளம்னால என்ன பண்ணுவோம்? இன்சுலின் ஊசி தானே போடுறோம். அது குறைபாடுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து வருது. 136 வந்து பாருங்கள், மறுசுழற்சி செய்ய கடினமான பிளாஸ்டிக் வகை எது? மறுசுழற்சி ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கான மிக கடினமான பிளாஸ்டிக் வகை வந்து பிவிசி மற்றும் மல்டி லேயர் பிளாஸ்டிக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வந்து ரீசைக்ளிங் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? 137 நீலத்திமிங்கலம் எவ்வகை உயிரி? நீலத்திமிங்கலம் வந்து எவ்வகையான உயிரி? ஆன்சர் பாலூட்டிகள். 138 உணவை எளிதாக விழுங்கவும் ஈரப்பதமாக்கவும் உதவும் திரவம் எது? உணவை எளிதாக விழுங்கவும் ஈரப்பதமாக்கும் உதவும் திரவம் எது? ஆன்சர் உமிழ்நீருங்க. நம்மளுடைய எச்சில் தான். சரிங்களா? 139 எலும்புகளையும் தசைகளையும் இணைக்கும் திசுவின் பெயர் என்ன? எலும்புகளையும் தசைகளையும் இணைக்கும் திசுவின் பெயர் என்ன? ஆன்சர் தசை நாண்கள். 140வது கேள்வி, காந்தப்புலத்தின் வலிமையை அளக்கும் அலகு எது? காந்தப்புலத்தின் வலிமையை அளக்கும் அலகு எது? ஆன்சர் டெஸ்லா. ஆப்ஷன் பி டெஸ்லா. ஸோ 141வது கேள்வி, தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஸோ அதே மாதிரி பறவைகள் சரணாலயம் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு பொறுத்த சொல்லி கேட்பாங்க. ஒவ்வொரு சரணாலயங்களும் பார்த்துக்கணும். தேசிய பூங்காக்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எந்த மாவட்டத்தில் இருக்குது முதுமலை வனவிலங்கு சரணாலயம்? நீலகிரி மாவட்டம். ஆப்ஷன் பி நீலகிரி மாவட்டம். 142 பூக்கும் தாவரத்தின் பெண் இனப்பெருக்க உறுப்பு எது? பூக்கும் தாவரத்தின் பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலகம். ஆப்ஷன் பி சூலகம். 143 காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரத்திற்கு உதாரணம் எது? காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரத்திற்கு உதாரணம் எது? ஆன்சர் புட்கள் மற்றும் நெல். ஸோ அடுத்து 144 மகரந்த தூள் அதே பூவில் உள்ள சூலக முடியை அடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகரந்த தூள் வந்து அதே பூவில் இருக்கிற சூலக முடியை வந்து அடைவது வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் தன் மகரந்த சேர்க்கை. ஸோ தனக்குத்தானே இது பண்ணுறது தன் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 145வது கேள்வி, விலங்குகளின் உடலில் ஒட்டிக்கொண்டு பரவும் விதைகளுக்கு உதாரணம் எது? விலங்குகளின் உடலில் ஒட்டிக்கொண்டு பரவும் விதைகளுக்கு உதாரணம் எது? ஆன்சர் நாயுருவி. சரிங்களா? ஸோ அடுத்தது 146வது கேள்வி, வெடிக்கனி முறை மூலம் விதைகள் பரவும் தாவரத்திற்கு உதாரணம் எது? வெடிக்கனி முறை மூலம் விதைகள் பரவும் தாவரத்திற்கு உதாரணம் வந்து ஆமணக்கு மற்றும் பட்டாணி. ஆப்ஷன் ஏ ஆமணக்கு மற்றும் பட்டாணி. 147வது கேள்வி, அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களை பற்றி கூறும் புத்தகத்தின் பெயர் என்ன? அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களை பற்றி கூறும் புத்தகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி சிவப்பு தரவு புத்தகம். 148வது கேள்வி, உலகிலேயே மிகப்பெரிய விதையை கொண்ட தாவரம் எது? ரொம்ப பெரிய நம்ம உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய விதை கொண்ட தாவரம் வந்து இரட்டை தென்னை. ஆப்ஷன் பி இரட்டை தென்னை. 149 வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தாவரங்கள் எவை? வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தாவரங்கள் வந்து அவரை இன தாவரங்கள். ஆப்ஷன் பி அவரை இன தாவரங்கள். ஸோ லாஸ்ட் கொஷின் எகெயின் ரிமெம்பர் பண்ணிக்கிறோங்க. நம்ம வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ ஆஃபரில் வெறும் 499 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்ந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், இவிஎஸ், சைக்காலஜி,
கூட ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் பேப்பர்ஸ் 2019 கேட்ட கொஷின் பேப்பர்ஸுமே சேர்த்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து இப்போ லிமிட்டட் ஆஃபராக வெறும் 499க்கு நாங்கள் PDF கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு பேப்பர் 2 மேஜராக இருந்தால் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே சேர்ந்து இப்போ ஆஃபரில் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட்டட் டேஸ்க்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். சீக்கிரம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஸ்டடி மெட்டீரியல் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க, கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஷின், பூச்சிகளை பிடித்து உண்ணும் தாவரத்திற்கு உதாரணம் என்ன? பூச்சிகளை பிடித்து உண்ணும் தாவரத்திற்கு உதாரணம் நெப்பந்தஸ். ஆப்ஷன் பி நெப்பந்தஸ். ஓகேங்களா? 151வது கேள்வி, தேனீக்கள் மற்றும் பூச்சிகளை கவரும் பூவின் வண்ணமயமான பகுதி எது? தேனீக்கள் மற்றும் பூச்சிகளை கவரும் பூவின் வண்ணமயமான பகுதி எது? ஆன்சர் அல்லி இதழ். ஆப்ஷன் பி அல்லி இதழ். 152வது கேள்வி, பூவா தாவரங்கள் அல்லது விதையற்ற தாவரங்களுக்கு உதாரணம் எது? பூவா தாவரங்கள் அல்லது விதையற்ற தாவரங்களுக்கு உதாரணம் எது? ஆன்சர் பெரணிகள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன் பை லைனாக எடுத்து நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் தரவாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. 153வது கேள்வி, காந்தங்களின் ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? காந்தங்களின் ஒத்த முனைகள் வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்குமா விலக்குமா? சொல்லுங்கள். ஆன்சர் விலக்கும். ஒத்த முனைகள் வந்து ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 154வது கேள்வி, இயற்கையின் பாதுகாவலர்கள் என அழைக்கப்படுவது எது? இயற்கையின் பாதுகாவலர்கள் என அழைக்கப்படுவது? ஆன்சர் காடுகள். ஆப்ஷன் பி காடுகள். 155வது கேள்வி, இந்தியாவில் மிக குறைந்த அளவு மழை பெறும் பாலைவன பகுதி எது? இந்தியாவில் மிக குறைந்த அளவு மழை பெறும் பாலைவன பகுதி எது? ஆன்சர் ராஜஸ்தான். ஆப்ஷன் பி ராஜஸ்தான். 156வது கேள்வி, மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தோல். 157வது கேள்வி, மூளையின் எந்த பகுதி சுவாசம் மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்துகிறது? ஸோ எது வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும்? நம்ம மூளையோட எந்த பகுதி வந்து சுவாசத்தையும் இதய துடிப்பையும் வந்து கட்டுப்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முகுலம். ஆப்ஷன் பி முகுலம். 158வது கேள்வி, ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இந்த மாதிரி நாட்கள் ஆண்டுகள் எல்லாமே அதிகமாக ரிப்பீட்டாக கேட்குறாங்க. உலக ஓசோன் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 16ஆம் நாள். 159வது கேள்வி, இயற்கை நிறங்காட்டி என்று அழைக்கப்படுவது எது? இயற்கை நிறங்காட்டி என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் மஞ்சள். ஆப்ஷன் சி மஞ்சள். 160வது கேள்வி, நீரில் மூழ்கி இருக்கும் பொருட்களை கண்டறிய பயன்படும் கருவி எது? நீரில் மூழ்கி இருக்கும் பொருட்களை கண்டறிய பயன்படும் கருவி எது? ஆன்சர் சோனார். 161வது கேள்வி, நிலக்கரியை எரிக்கும் போது கிடைக்கும் முதன்மையான வாயு எது? நிலக்கரியை எரிக்கும் போது கிடைக்கும் முதன்மையான வாயு எது? ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. 162வது கேள்வி, மலை பிரதேசங்களில் உணவு சமைக்க அதிக நேரம் எடுப்பதற்கு காரணம் என்ன? நம்ம மலை சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதோட காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறைவான வளிமண்டல அழுத்தம். ஸோ ரொம்ப ஹீட்டெல்லாம் கிடையாதுங்க, குறைவான அழுத்தத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலை சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறது ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும். 163வது கேள்வி, மின்சாரத்தை அளவிடும் கருவியின் பெயர் என்ன? மின்சாரத்தை அளவிடும் கருவியின் பெயர் என்ன? ஆன்சர் அம்மீட்டர். ஆப்ஷன் பி அம்மீட்டர். 164வது கேள்வி, ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவை அளவிடுவது எது? ஒரு பொருளோட வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவை அளவிடுவது? ஆன்சர் வெப்பநிலை. ஆப்ஷன் பி வெப்பநிலை. 165வது கேள்வி, எந்த கோள் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த கோள் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வெள்ளி. ஆப்ஷன் பி வெள்ளிக்கோள். 166வது கேள்வி, சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் தோராயமான நேரம் எவ்வளவு? சூரிய ஒளி வந்து பூமியை அடையிறதுக்காக எடுத்துக்கொள்ளும் தோராயமான நேரம் எவ்வளவு? ஆன்சர் 8 நிமிடங்கள் 20 வினாடிகள். ஆப்ஷன் பி 8 நிமிடங்கள் 20 வினாடிகள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஸோ அடுத்த 167வது கேள்வி, பூமியின் சுழற்சியினால் ஏற்படும் விளைவு எது? பூமியின் சுழற்சியினால் ஏற்படும் விளைவு எது? ஆன்சர் இரவு மற்றும் பகல்.
இரவு மற்றும் பகல். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா பூமி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படும் மாற்றம் எதுன்னு கேட்கலாம். சரிங்களா, பூமியோட சுழற்சினால தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுறதுனால தான் நம்ம இரவு பகல் மாறி மாறி வருதுங்க. ஸோ அதே வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வரும்போது வர மாற்றம் என்னன்னு கேட்டாங்கன்னா பருவ காலங்கள். 168வது கேள்வி, மின்சாரத்தை சேமித்து வைக்கும் சாதனம் எது? மின்சாரத்தை சேமித்து வைக்கும் சாதனம் எது? ஆன்சர் மின்கலன். ஆப்ஷன் ஏ மின்கலன். 169வது கேள்வி, முதலுதவி பெட்டியில் கிருமி நாசினியாக பயன்படுவது எது? முதலுதவி பெட்டி வச்சுருப்பாங்களே எல்லா பக்கமும், ஸோ அதில் கிருமி நாசினியாக பயன்படுவது எது? ஆன்சர் டெட்டால். ஆப்ஷன் பி டெட்டால். 170வது கேள்வி, வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் முக்கிய உயிரினம் எது? வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் முக்கிய உயிரினம் எது? ஆன்சர் பச்சை தாவரங்கள். ஆப்ஷன் சி பச்சை தாவரங்கள். 171வது கேள்வி, மின்சாரத்தை கடத்தாத பொருள் எது? ஸோ எதில் மின்சாரம் கடத்தாது சொல்லுங்க பார்க்கலாம். இரும்பில் கடத்தும், செம்பு கடத்தும், ரப்பர் வராது, தங்கம் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ மின்சாரம் கடத்தாத பொருள் எதுங்க? ரப்பர் தான். 172வது கேள்வி, இரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணமான நிறம் எது? நம்ம ரத்தத்தில் இருக்கிற சிவப்பு நிறத்துக்கான காரணமான நிறம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுங்க? ஆன்சர் ஹீமோகுளோபின். ஆப்ஷன் பி ஹீமோகுளோபின். 173வது கேள்வி, ஒரு லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 29. 174வது கேள்வி, மனித நரம்பு மண்டலம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? மனித நரம்பு மண்டலம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 பகுதிகளுங்க. ஸோ மனித உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலத்தில் 2 பகுதியை பிரிக்கிறாங்க. மத்திய மண்டலம், புற நரம்பு மண்டலம். ஸோ ரெண்டு நரம்பு மண்டலங்களாக பிரிக்கிறாங்க, மத்திய மண்டலம் மற்றும் புற நரம்பு மண்டலம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கு இடையில கொடுக்குற பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 175, மனித உடலில் உள்ள மிக நீளமான செல் எது? மனித உடலில் உள்ள மிக நீளமான செல் எது? ஆன்சர் நரம்பு செல் அல்லது நியூரான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நரம்பு செல் அல்லது நியூரான். 176, மூளையின் இரண்டாவது மிகப்பெரிய பகுதி எது? மூளையின் இரண்டாவது மிகப்பெரிய பகுதி எது? சிறுமூளை. ஆப்ஷன் பி சிறுமூளை. ஸோ நான் எகைன் ரிமெம்பர் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாங்க. ஸோ இப்போ ஆஃபரில் வெறும் 499க்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்து 1 வேர்ட் டைப்பில் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. சரிங்களா, வேணும்னா வாங்கிக்கோங்க. தென் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் முடிஞ்சுன்னா அடுத்து வந்து சோஷியல் சயின்ஸ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே. ஸோ அந்த டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 177வது கேள்வி, அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? ஆன்சர் தண்டுவடம். 178வது கேள்வி, ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக அமைந்திருப்பது எந்த நிலையில்? ஒரு பொருளில் மூலக்கூறுகள் வந்து ரொம்ப நெருக்கமாக அமைந்திருப்பது எந்த நிலையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திடநிலையிலையா திரவ நிலையில்? ஸோ அந்த மாதிரி எந்த நிலையிலைங்க? ஆன்சர் திடநிலையில். ஆப்ஷன் சி திடநிலை. 179வது கேள்வி, முட்டையில் அதிக அளவில் காணப்படும் ஊட்டச்சத்து எது? முட்டையில் அதிக அளவில் காணப்படும் ஊட்டச்சத்து புரதம். ஆப்ஷன் பி புரதம். 180வது கேள்வி, நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளவிட பயன்படும் கருவி எது? நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளவிட பயன்படும் கருவி எது? ஆன்சர் சீஸ்கோகிராஃப். ஆப்ஷன் பி சீஸ்கோகிராஃப். 181வது கேள்வி, புவியின் மிக ஆழமான பகுதி எது? புவியின் மிக ஆழமான பகுதி எது? ஆன்சர் மரியானா அகழி. 182வது கேள்வி, ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் என்ன? ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் எப்படி இருக்குங்க? குறைவாக இருக்கும். 183, தாவரங்களின் இலைகள் பச்சை நிறமாக இருக்க காரணமான நிறம் எது? தாவரங்களோட இலைகள் வந்து பச்சை நிறமாக இருப்பதற்கான காரணமான நிறமி வந்து பச்சையம். ஆப்ஷன் பி பச்சையம். 184வது கேள்வி, நீரின் கொதிநிலை எவ்வளவு? நீரின் கொதிநிலை எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க, நோட் பண்ணிக்கோங்க. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். 185வது கேள்வி, மனித உடலில் அதிகளவு காணப்படும் தனிமம் எது?
மனித உடலில் அதிக அளவு காணப்படும் தனிமம் எது? ஆன்சர் ஆக்சிஜன். ஆப்ஷன் பி ஆக்சிஜன். 186வது கேள்வி, மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். 187வது கேள்வி. ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்விங்க. இதுலேருந்து வர ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதில் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எதுங்க? சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வந்து வியாழன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி வியாழன். ஸோ அதில் முக்கியமான கேள்விகள் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கிறதுல ப்ரீவியஸில் கேட்ட கொஷினை நம்ம இது கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சூரிய குடும்பத்தின் சிவப்பு கோள் என்பது எது? சூரிய குடும்பத்தின் சிவப்பு கோள் என்பது செவ்வாய்க்கோளை சொல்லுவாங்க. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள், சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது வந்து புதன் கோள். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள் எது? குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள் வந்து எதுங்க? வெள்ளி. நீலக்கோள் என்பது பூமி தான் வந்து நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வளையங்களை கொண்ட கோள், வளையங்களை கொண்ட கோள் வந்து சனி. சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குங்க? 8 கோள்கள் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து இரட்டை கோள்கள்னு சொல்லுவாங்க 2 கோள்களை. அது வந்து பூமி மற்றும் வெள்ளியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது சூரிய குடும்பத்தின் மையப்பகுதியில் அமைந்திருப்பது வந்து சூரியன். சூரிய குடும்பத்தில் நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தான். பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் வந்து சந்திரன். பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் சந்திரன். ஸோ லாஸ்ட் கொஷின், உருளும் கோள் என்று அழைக்கப்படுவது, உருளும் கோள் என்று அழைக்கப்படுவது யுரேனியஸ். நோட் பண்ணிக்கோங்க. 188, பழங்கள் மற்றும் காய்கறிகள் கெட்டு போவதற்கு காரணமான நுண்ணுயிரிகள் எவை? பழங்கள் மற்றும் காய்கறிகள் கெட்டு போவதற்கான காரணமான நுண்ணுயிர்கள் எதுங்க? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். பாக்டீரியா மற்றும் பூஞ்சை. ஆப்ஷன் பி பாக்டீரியா மற்றும் பூஞ்சை. 189வது கேள்வி, உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படும் ஒரு இயற்கை பாதுகாப்பு பொருள் எது? உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படும் ஒரு இயற்கையான பாதுகாப்பு பொருள் எதுங்க? வினிகர். ஆப்ஷன் பி வினிகர். 190வது கேள்வி, இயற்கை இலை என்பது எது? இயற்கை இலை என்பது எது? ஆன்சர் பருத்தி. ஆப்ஷன் ஏ பருத்தி. 191வது கேள்வி, விலங்குகளிடமிருந்து பெறப்படும் இலை எது? விலங்குகளிடமிருந்து பெறப்படும் இலை எது? ஆன்சர் பட்டு மற்றும் கம்பளி. 192, தாவரங்களின் கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் உரம் எது? தாவரங்களின் கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் உரம் எது? ஆன்சர் இயற்கை உரம். 193வது கேள்வி, சிமெண்ட் வந்து கெட்டிப்படுத்தும் நேரத்தை குறைக்க சேர்க்கப்படும் பொருள் என்ன? சிமெண்ட் வந்து கெட்டிப்படும் நேரத்தை குறைக்க சேர்க்கப்படும் பொருள் எது? ஆன்சர் ஜிப்சம். ஆப்ஷன் பி ஜிப்சம். 194, சலவை பொருள் பொதுவாக எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? சலவை பொருள் பொதுவாக எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. பெட்ரோலிய ஹைட்ரோ கார்பன்கள். சலவை பொருள் வந்து பெட்ரோலிய ஹைட்ரோ கார்பன்கள் அதிலிருந்து தான் வந்து தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? 195வது கேள்வி, எப்சம் உப்பு மருத்துவத்தில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? எப்சம் உப்பு வந்து மருத்துவத்தில் எதுக்காக பயன்படுகிறதுங்க? தசைவலி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க. தசைவலி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க வந்து எப்சம் உப்பு வந்து மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. 196வது கேள்வி, தீயணைப்பு உடைகள் பொதுவாக எதனால் தயாரிக்கப்படுகிறது? தீயணைப்பு உடைகள் போட்டிருக்காங்கல்லங்க. ஸோ ஃபயர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த உடைகள் வந்து எதனால் தயாரிக்கப்படுகிறது? பட்டா, நைலானா. ஸோ அதில் எதில் தயாரிக்கப்படுகிறதுனா அஸ்பெட்டாஸ். ஆப்ஷன் சி அஸ்பெட்டாஸில். அதனால தான் வந்து அவங்க அதில் அந்த ட்ரெஸ் அந்தளவுக்கு வந்து இப்போ நம்ம கம்பளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். 197, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் டி ஜிப்சம். 188, காய்கறி கழிவுகளை மண்புழுக்கள் மூலம் உரமாக்கும் முறை எது? காய்கறி கழிவுகளை மண்புழுக்கள் மூலம் உரமாக்கும் முறை எது? ஆன்சர் மண்புழு உரம். 199, தாவரங்களுக்கு தேவையான முதன்மை ஊட்டச்சத்துக்கள் எவை? தாவரங்களுக்கு தேவையான முதன்மை ஊட்டச்சத்துக்கள் எவை? ஆன்சர் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம். நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள்.
நீல நிற பளிங்கு என அழைக்கப்படும் வேதிப்பொருள் எது? நீல நிற பளிங்கு என அழைக்கப்படும் வேதிப்பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாமிர சல்ஃபைட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாமிர சல்ஃபைட். ஸோ 201வது கேள்வி, பற்களை பாதுகாக்கும் தாது உப்பு எது? பற்களை பாதுகாக்கும் தாது உப்பு எது? ஆன்சர் கால்சியம். ஆப்ஷன் பி கால்சியம். 202வது கேள்வி, உலக நீர் தினம். உலக நீர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக நீர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 22பா. ஆப்ஷன் ஏ மார்ச் 22. ஸோ உங்களோட மார்க்ஸை மறக்காமல் சொல்லணுங்க. இதில் உங்களுக்கான கொஷின் ஒன்று நான் கொடுப்பேன், அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? 203வது கேள்வி, கண்கள் இல்லாத விலங்கு எது? கண்கள் இல்லாத விலங்கு எது? ஸோ 4 ஆப்ஷனில் கண்கள் எது இல்லைன்னு பாருங்கள். ஆன்சர் மண்புழு. ஆப்ஷன் பி மண்புழுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்கள் இல்லை. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 204வது கேள்வி, பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக எதை பயன்படுத்தலாம்? ஸோ இப்போ பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களே, ஸோ அதுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா எது பயன்படுத்தலான்னு சொல்லுங்கள். ஸோ எது வருங்க? துணிப்பை வரும், நைலான் பை வந்து போட முடியாது, யூஸ் பண்ண முடியாது, காகித பை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிங்க, ஏ மற்றும் சி. துணிப்பை யூஸ் பண்ணலாம், காகித பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 205வது கேள்வி, ஒரு பொருளின் வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி எது? ஒரு பொருளோட வெப்பநிலையை வந்து அளவிட பயன்படும் கருவி எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வெப்பமானி. ஆப்ஷன் சி வெப்பமானி. 206வது கேள்வி, ஓசோன் படலம் வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் காணப்படுகிறது? ஓசோன் படலம் வளிமண்டலத்தில் வந்து எந்த அடுக்கில் காணப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஸோ 4 கொடுத்துருக்கேன், இதில் சொல்லுங்கள். ஸ்டோட்டரோஸ்பியர். ஆப்ஷன் பி மீ வளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மீ வளி மண்டலம். 207வது கேள்வி, தாவரங்களின் சமையலறை என்று அழைக்கப்படும் பகுதி எது? தாவரங்களின் சமையலறை என்று அழைக்கப்படும் பகுதி எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இலை. 208வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது குறுநாள் தாவரம் வகையை சார்ந்தது? கீழ்கண்டவற்றுள் வந்து எது வந்து குறுநாள் தாவரம் வகையை சேர்ந்தது? ஆன்சர் நெல். ஆப்ஷன் பி நெல். 209, காற்றில்லா சுவாசத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் எது? காற்றில்லா சுவாசத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் எது? எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸ்ட் நொதித்தல். ஆப்ஷன் பி தான் வந்து சரிங்க. ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கான கொஷின் இடையில இருக்குங்க. 210, அதிர்வு மூலம் ஒளியை உண்டாக்கும் கருவி எது? அதிர்வு மூலம் ஒளியை உண்டாக்கும் கருவி எது? ஆன்சர் மத்தளம். ஆப்ஷன் பி மத்தளம். 211, எலுமிச்சியில் உள்ள அமிலம் எது? ஆசிட் பேஸு கொஷின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். எலுமிச்சியில் என்ன அமிலங்க இருக்குது? சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம்ல, சிட்ரிக் அமிலம். 212, ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு எது? ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு எது? ஆன்சர் ஆக்சிஜன். ஆப்ஷன் சி ஆக்சிஜன். 213, விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் மனிதர்களின் உயரத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? விண்வெளியில் வந்து ஈர்ப்பு விசை இல்லாததுனால மனிதர்களின் உயரத்தில் வந்து ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மாற்றம் ஆகும்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். உயரம் அதிகரிக்கும். ஆப்ஷன் பி உயரம் அதிகரிக்கும். 214, கீழ்கண்டவற்றுள் எது இழுவை விசைக்கு உதாரணம்? கீழ்கண்டவற்றுள் எது வந்து இழுவை விசைக்கு உதாரணம்? ஆன்சர் கதவை திறத்தல். அதாவது உள்நோக்கி வந்து கதவை திறக்கிறோம்ல, ஸோ அதுதான். சரிங்களா? 215, செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி எது? செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி எது? ஆன்சர் சிறுகுடல். ஆப்ஷன் பி சிறுகுடல். 216, வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது? வேரோட அது மூலயமா வந்து இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சர்க்கரவள்ளி கிழங்கு. சர்க்கரவள்ளி கிழங்கு. 217, மண்புழு உரம் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிப்பது எது? மண்புழு உரம் தயாரிப்பில் வந்து முக்கிய பங்கு வகிப்பது எது? ஆன்சர் சிவப்பு புழுக்கள். ஆப்ஷன் ஏ சிவப்பு புழுக்கள். 218, வெப்பத்தை மிக மெதுவாக கடத்தும் பொருள் எது? வெப்பத்தை மிக மெதுவாக கடத்தும் பொருள் எது? ஆன்சர் மரம். ஆப்ஷன் சி மரம். 219, ஒரு பொருள் எரிய தேவையான மிக முக்கியமான வாயு எதுங்க? ஒரு பொருள் எரிய தேவையான மிக முக்கியமான வாயு
ஆன்சர் ஆக்சிஜன். ஆப்ஷன் பி ஆக்சிஜன். 220 நீல நிற ஆல்ககால். நீல நிற ஆல்ககால் எவ்வகையை சார்ந்தது? நீல நிற ஆல்ககால் வந்து எவ்வகையை சேர்ந்தது? ஆன்சர் பாக்டீரியா. ஆப்ஷன் பி பாக்டீரியாவை சேர்ந்தது. சரிங்களா? ஸோ அடுத்தது 221வது கேள்வி. நீரில் மிதக்கும் குறைந்த அடர்த்தி கொண்ட உலோகம் எது? நீரில் மிதக்கும் குறைந்த அடர்த்தி கொண்ட உலோகம் எது? ஆன்சர் சோடியம். ஆப்ஷன் பி சோடியம். 222 தாவரங்கள் நீராவி போக்கை எதன் வழியாக நிகழ்த்துகின்றனர்? தாவரங்கள் நீராவி போக்கை எதன் வழியாக நிகழ்த்துகின்றனர்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இலை துளைகள். இலை துளைகள். 223வது கேள்வி. பாலூட்டிகளில் பறக்கும் தன்மை கொண்ட ஒரே விலங்கு எது? பாலூட்டிகளில் பறக்கும் தன்மை கொண்ட ஒரே விலங்கு வந்து எதுங்க? வௌவால். ஆப்ஷன் பி வௌவால். 224 கீழ்கண்டவற்றுள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எதுங்க? ஸோ ஆன்சர் காற்று ஆற்றல். ஆப்ஷன் சி காற்று ஆற்றல். 225வது கேள்வி. மின்மினி பூச்சி ஒளிர்வதற்கு காரணமாக வேதிப்பொருள் எதுங்க? மின்மினி பூச்சி ஒளிர்வதற்கு காரணமான வேதிப்பொருள் எது? ஆன்சர் லூசிஃபெரின். ஆப்ஷன் பி லூசிஃபெரின். 226 பற்களின் எனாமல் எதனால் ஆனது? நம்ம பற்கள் இருக்கிற எனாமல் வந்து எதனால் ஆனது? ஆன்சர் கால்சியம் பாஸ்பேட். கால்சியம் பாஸ்பேட். 227வது கேள்வி. இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகின்றனர்? இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகின்றனர்? ஸோ ஆன்சர் எலும்பு மஜ்ஜை. 228வது கேள்வி. பூச்சிகளை உண்ணும் தாவரம் எது? பூச்சிகளை உண்ணும் தாவரம் எது? ஸோ ஆன்சர் நெப்பந்தஸ். ஆப்ஷன் பி நெப்பந்தஸ். 229 உலகின் மிகப்பெரிய பூ எது? உலகின் மிகப்பெரிய பூ எதுங்க? ஸோ ஆன்சர் ரஃபேஸ்லியா. சரிங்களா? ஸோ 230வது கேள்வி. விலங்குகளின் தோலில் உள்ள வரி அமைப்புகள் எதற்கு உதவுகின்றன? விலங்குகளின் தோலில் உள்ள வரி அமைப்புகள் எதற்கு உதவுகின்றனர்? ஸோ ஆன்சர் எதிரிகளிடமிருந்து மறைந்து கொள்ள. 230வது கேள்வி. 31 மக்கும் குப்பைக்கு உதாரணம் எது? மக்கும் குப்பைக்கு உதாரணம் எது? ஸோ ஆன்சர் காய்கறி கழிவுகள். 232வது கேள்வி. மின்சாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மின்சாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? மைக்கேல் ஃபாரடே. ஆப்ஷன் பி மைக்கேல் ஃபாரடே. 233வது கேள்வி. நீலத்திமிங்கிலம் ஒரு டேஷ். நீலத்திமிங்கிலம் வந்து என்னப்பா? ஸோ பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நீலத்திமிங்கிலம் வந்து என்னங்க? ஒரு பாலூட்டி. ஆப்ஷன் சி ஒரு பாலூட்டி. 234வது கேள்வி. இலைகளின் மூலம் உடல்வலி இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது? இலைகளின் மூலம் உடல்வலி இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது? ஆன்சர் ப்ரையோபிலம். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி, ப்ரையோபிலம். ஸோ அடுத்தது 235வது கேள்வி. உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்க இரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது? உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்க இரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது? ஆன்சர் சிறுநீரகம். ஆப்ஷன் சி சிறுநீரகம். 236 தாவரங்களின் நீராவி போக்கு விகிதம் எப்பொழுது மிக அதிகமாக இருக்கும்? தாவரங்களோட நீராவி போக்கு விகிதம் வந்து எப்போ வந்து மிக அதிகமாக இருக்கும்? ஆன்சர் வறண்ட மற்றும் வெப்பமான காற்றில் வந்து பார்த்திங்கன்னா அதோட நீராவி போக்கு விகிதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. எந்த டைமில் குறையும், எந்த டைமில் அதிகரிக்கும்னெல்லாம். ஸோ 237வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது குளிர் இரத்த பிராணி அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது குளிர் இரத்த பிராணி அல்ல? ஸோ எதெல்லாம் ஃபஸ்ட் வரும்னு சொல்லுங்கள். மீன் வரும், தவளை வரும், முதலையும் வரும், சிட்டுக்குருவியெல்லாம் அதில் வராது, பறவைகள் எல்லாம். கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 238 வெள்ளாடு எவ்வகையான உணவூட்ட முறையை சார்ந்தது? வெள்ளாடு வந்து எந்த வகையான உணவூட்ட முறைகளை சார்ந்தது? ஸோ ஆன்சர் வந்து தலை உண்பவை. ஆப்ஷன் பி தலை உண்பவை. ஆப்ஷன் சி பி தான் வந்து சரி ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து 239 ஒரு பூவின் எந்த பகுதி கனியாக மாற்றம் அடைகிறது? ஒரு பூவோட எந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா பூவாக, அதாவது காயாக வரும், கனியாக வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எதுங்க? ஆன்சர் சூழ்பை.
240வது கேள்வி, ஊசி இலை தாவரங்கள் ஏன் கூம்பு வடிவில் உள்ளது? ஊசி இலை தாவரமெல்லாம் வந்து கூம்பு வடிவில் இருக்கும், சரிங்களா? ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஆப்ஷன் பி, பனி சறுக்கு ஓடுவதற்காக, பனி சறுக்கி ஓடுவதற்காக, பனி சறுக்கி ஓடுவதற்காக, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரிங்க. ஸோ நான் எகைன் ரிமெம்பர் பண்ணிக்கிறேங்க. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆஃபரில் வெறும் 499க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுமே கொடுத்துட்ருக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ், சைக்காலஜி வந்துடும். ப்ளஸ் பேப்பர் 1ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸும் சேர்த்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். 241, மனித உடலில் உணவை செரிமானம் எங்கு தொடங்குகிறது? மனித உடலில் உணவு செரிமானம் வந்து எங்கு தொடங்குகிறது? ஆன்சர் வாய்க்குழி, ஆப்ஷன் பி வாய்க்குழி. 242, கீழ்கண்டவற்றுள் எது இருபக்க சமச்சீர் கொண்ட உயிரி? கீழ்கண்டவற்றுள் எது இருபக்க சமச்சீர் கொண்ட உயிரி? ஆன்சர் வண்ணத்து பூச்சி, ஆப்ஷன் பி வண்ணத்து பூச்சி. 243வது கேள்வி, வேர் முடிச்சுக்கள் மூலம் மண்ணில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் தாவரம் எது? வேர் முடிச்சுக்கள் மூலம் மண்ணில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் தாவரம் எது? ஆன்சர் நிலக்கடலை. 244வது கேள்வி, நீரின் அடர்த்தி எந்த வெப்பநிலையில் மிக அதிகமாக இருக்கும்? நீரோட அடர்த்தி வந்து எந்த வெப்பநிலையில் வந்து மிக அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 4 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 4 டிகிரி செல்சியஸில். 245, பகல் நேரத்தில் தாவரங்கள் எதை வெளியிடுகின்றனர்? எந்த இதை எந்த ஆக்சிஜனா கார்பனா, ஸோ வந்து வாயு, ஓகேவா? பகல் நேரத்தில் வந்து தாவரங்கள் வந்து எந்த வாயு வந்து வெளியிடுகிறது? ஆன்சர் நீராவி மற்றும் ஆக்சிஜன், ஆப்ஷன் டி நீராவி மற்றும் ஆக்சிஜன். 246, ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது வளைவதை என்னவென்று கூறுகிறோம்? ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது வளைவதை என்னவென்று சொல்லுகிறோம்? சரிங்களா? ஸோ என்ன சொல்லுவோம்? ஒளி விலகல், ஆப்ஷன் பி ஒளி விலகல். 247, கண்ணாடி என்பது ஒரு டேஷ். கண்ணாடி என்பது ஒரு அதிக குளிர்விக்கப்பட்ட திரவம். கண்ணாடி அப்படிங்கிறது வந்து என்னங்க? அதிக குளிர்விக்கப்பட்ட திரவம், சரிங்களா? 248, இலைகள் இல்லாத ஆனால் ஒளிச்சேர்க்கை செய்யும் தாவரம் எது? இலைகள் இல்லை ஆனால் ஒளிச்சேர்க்கை செய்யும் தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஆன்சர் சப்பாத்தி கல்லிங்க, ஆப்ஷன் பி சப்பாத்தி கல்லி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. 249, விலங்கு செல்லில் காணப்படாத ஆனால் தாவர செல்லில் மட்டும் இருப்பவை எவை? விலங்கு செல்லில் காணப்படாத ஆனால் தாவர செல்லில் மட்டும் இருக்கும். ஸோ அது எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். இது உங்களுக்கான கேள்வி தான், சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். 250வது கேள்வி, கடலில் முத்து எதிலிருந்து உருவாகிறது? கடலில் இருக்கிற முத்து வந்து எதிலிருந்து உருவாகும்? ஆன்சர் சிப்பி, ஓகேங்களா? 251வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட சூழல் மண்டலத்தில் ஆற்றல் கடத்தப்படுதல் எதன் மூலம் சீராக நடைபெறுகிறது? ஸோ சயின்ஸில் வந்து பயாலஜி கொஷின்ஸை இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறாங்க. ஒரு நோட் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீவியஸில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஒரு குறிப்பிட்ட சூழல் மண்டலத்தில் ஆற்றல் கடத்தப்படுதல் எதன் மூலம் சீராக நடைபெறுகிறது? ஆன்சர் உணவுச்சங்கிலி, ஆப்ஷன் பி உணவுச்சங்கிலி. 252வது கேள்வி, 1755 கண்டறியப்பட்ட தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் ஒரு செல் உயிரியது? 1755 வந்து கண்டறியப்பட்ட தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் ஒரு செல் உயிரி எது? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் பாக்டீரியா, ஆப்ஷன் ஏ பாக்டீரியா. ஸோ அடுத்து 253, உற்பத்தியாளர்களால் தயாரிக்கப்பட்ட உணவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சார்ந்துள்ளவை எவை? உற்பத்தியாளர்களால் தயாரிக்கப்பட்ட உணவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சார்ந்துள்ளவை? ஆன்சர் நுகர்வோர், ஆன்சர் ஆப்ஷன் பி நுகர்வோர்கள். 254வது கேள்வி, சுற்றுச்சூழலின் சமநிலையை பேணுவதில் மண்ணிற்கு ஊட்டச்சத்து மீண்டும் வழங்குபவை எவை? சுற்றுச்சூழலின் சமநிலையை பேணுவதில் மண்ணிற்கு ஊட்டச்சத்தை மீண்டும் வழங்குபவை எவை? ஆன்சர் சிதைப்பவை, ஆப்ஷன் சி சிதைப்பவை. 255வது கேள்வி, சுற்றுச்சூழல் என்பது கீழ்கண்ட எவற்றின் தொகுப்பாக கருதப்படுகிறது? சுற்றுச்சூழல்னால் என்னங்க? ஸோ இதோட தொகுப்புன்னு கேட்டிருக்காங்க.
ஆன்சர் உயிர்காரணிகள் மற்றும் உயிரற்ற காரணிகள். உயிர்காரணிகள் மற்றும் உயிரற்ற காரணிகளோட தொகுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க. 256வது கேள்வி, ஒரு தாவரம் ஒட்டுண்ணி தாவரம் என அழைக்கப்பட காரணம் என்ன? ஒரு தாவரம் வந்து ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆன்சர் அது தானாக உணவு தயாரிக்க முடியாது. அது தானாக உணவு தயாரிக்க முடியாதங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 257 தாவரங்கள் முதன்மை உற்பத்தியாளர்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன? தாவரங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏற்பட காரணம் என்ன? எதனால் வந்து நம்ம அப்படி சொல்கிறோம்? ஆன்சர் அவை ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்கின்றனர். சரிங்களா? ஸோ முதன்மை உற்பத்தியாளர்கள் எதுன்னு கேட்பாங்க, தாவரங்கள் தான். ஸோ எதனால் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒளிச்சேர்க்கை மூலம் வந்து உணவை தயாரிக்கங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதன்மை உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். 258 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஜூன் 5. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸுங்க, நோட் பண்ணிக்கோங்க. 259 உயிருள்ள காரணிகளின் முக்கிய பண்புகளில் இளம் உயிரிகளை உருவாக்குதல் என்பது எதனை குறிக்கிறது? உயிருள்ள காரணிகளின் முக்கிய பண்புகளில் வந்து பார்த்திங்கன்னா இளம் உயிரிகளை உருவாக்குதல் என்பது எதனை குறிக்கிறது? ஆன்சர் இனப்பெருக்கம். ஆப்ஷன் பி இனப்பெருக்கம். 260வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது உயிரற்ற காரணியாகும்? கீழ்கண்டவற்றுள் எது உயிரற்ற காரணியாகும்? ஆன்சர் வெப்பநிலை. ஆன்சர் ஆப்ஷன் சி வெப்பநிலை. 261வது கேள்வி, உயிருள்ள காரணிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான தொடர்பை பற்றி கூறும் அறிவியலின் பிரிவு எது? உயிருள்ள காரணிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான தொடர்பை பற்றி கூறும் அறிவியலின் பிரிவு எது? ஆன்சர் சூழலியல். ஆப்ஷன் சி சூழலியல். 262வது கேள்வி, பூஞ்சை என்பது சுற்றுச்சூழலின் எந்த வகை காரணி? பூஞ்சை அப்படிங்கிறது வந்து சுற்றுச்சூழலோட எந்த வகை காரணி? ஆன்சர் சிதைப்பவை. ஆப்ஷன் சி சிதைப்பவை. 263வது கேள்வி, தாவரத்தின் தண்டு தொகுப்பு சூரியனை நோக்கி வளர்வது எதனை காட்டுகிறது? தாவரத்தோட தண்டு வந்து பார்த்திங்கன்னா சூரியனை நோக்கி வளர்வது எதனை காட்டுகிறது? ஆன்சர் வளர்ச்சி மற்றும் உணர்ச்சி திறன். ஆப்ஷன் பி வளர்ச்சி மற்றும் உணர்ச்சி திறன். 264 விலங்குகள் எதற்காக தாவரங்களை நேரடியாக சார்ந்துள்ளனர்? விலங்குகள் எதற்காக தாவரங்களை நேரடியாக சார்ந்துள்ளனர்? ஆன்சர் உணவிற்காக. ஆப்ஷன் பி உணவிற்காக. 265 நுகர்வோர்களை அவர்களின் உணவு முறையை பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்? நுகர்வோர்களை வந்து அவர்களின் உணவு முறையை பொறுத்து எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஆன்சர் 3. ஆப்ஷன் பி 3. 266 கீழ்கண்டவற்றுள் எது மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள்? கீழ்கண்டவற்றுள் எது மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள்? ஆன்சர் அணைக்கட்டு. 267 உயிர்காரணிகள் உயிர் வாழ மிக அவசியமான உயிரற்ற காரணி எது? உயிர்காரணிகள் உயிர் வாழ மிக அவசியமான உயிரற்ற காரணி எது? ஆன்சர் சூரிய ஒளி. ஆப்ஷன் பி சூரிய ஒளி. 268 கஸ்குட்டா என்பது எவ்வகை தாவரம்? கஸ்குட்டா அப்படிங்கிறது வந்து எந்த வகையான தாவரங்க? ஆன்சர் ஒட்டுண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுங்க, நோட் பண்ணிக்கோங்க. 269 சுற்றுச்சூழலில் சமநிலை என்பது எவற்றிற்கு இடையான ஆற்றல் சுழற்சியை குறிக்கிறது? சுற்றுச்சூழலில் சமநிலை அப்படிங்கிறது வந்து எவற்றுக்கு இடையான ஆற்றல் சுழற்சியை குறிக்கிறது? ஆன்சர் உயிர்காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையான ஆற்றல் சுழற்சியை குறிக்கிறது. 270 பசு என்பது எவ்வகை நுகர்வோர்? பசு அப்படிங்கிறது வந்து எந்த வகை நுகர்வோர்? ஆன்சர் தாவர உண்ணி. தாவர உண்ணி. 271 காற்றில் நிரப்பப்பட்ட பந்து நீரில் மிதக்க காரணம் அது ஒரு டேஷ். காற்றில் நிரப்பப்பட்ட பந்து வந்து நீரில் மிதக்க காரணம் அது ஒரு டேஷ். ஆன்சர் உயிரற்ற காரணி. ஆப்ஷன் பி உயிரற்ற காரணி. 272 மரம் நடுதல் எதற்காக வலியுறுத்தப்படுகிறது? மரம் நடுதல் எதற்காக வலியுறுத்தப்படுகிறது? ஆன்சர் சுற்றுச்சூழல் சமநிலையை காப்பதற்காக, பேண என்ன சொல்ல சரிங்களா?
சுற்றுச்சூழலை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மரங்களை வந்து வைக்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே அழிஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது 273 தாதுக்கள் மூலம் உருவாக்கப்படும் பொருள் எது? தாதுக்கள் மூலம் உருவாக்கப்படும் பொருள் எது? ஆன்சர் ஆபரணங்கள். ஆன்சர் ஆபரணங்கள். 274 காற்றாலைகள் எதனை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது? காற்றாலைகள் எதனை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கின்றது? ஆன்சர் காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் தயாரிக்குது. ஸோ அடுத்து 275 செம்மறி ஆட்டின் கம்பளி எதற்காக பயன்படுகிறது? செம்மறி ஆட்டோட கம்பளி வந்து எதற்காக பயன்படுகிறது? ஆன்சர் உடைகளுக்காக. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, உடைகள் தைக்கிறதுக்காக. 276 தொட்டாச்சினிங்கி தாவரம் தொட்டவுடன் சுருங்குவது எவ்வகை பண்பு? தொட்டாச்சினிங்கி தாவரம் தொட்டவுடன் சுருங்குவது எவ்வகையான பண்பு? ஆன்சர் உணர்திறன். ஆப்ஷன் பி, உணர்திறன். இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட பயாலஜி கொஷினுங்க. 277 நெற்பயிர் மனிதனுக்கு வழங்கும் அடிப்படை பொருள் எது? நெற்பயிர் மனிதனுக்கு வழங்கும் அடிப்படை பொருள் வந்து உணவு. ஆப்ஷன் பி, உணவு. 278 பறவைகள் உயிர் வாழ தேவையான முக்கிய உயிரற்ற காரணி எது? பறவைகள் உயிர் வாழ தேவையான முக்கிய உயிரற்ற காரணி எது? ஆன்சர் நீர், காற்று, சூரிய ஒளி, நிலம். ஆன்சர் ஆப்ஷன் பி, நீர், காற்று, சூரிய ஒளி, நிலம். 279 உயிர் காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே ஆற்றல் எதன் மூலம் பரிமாற்றப்படுகிறது? உயிர் காரணியை சொல்லியிருக்கோம், உயிரற்ற காரணிகள் எதுன்னு தெரியும். ஸோ ரெண்டுக்குமே இடைப்பட்ட அந்த ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா எதன் மூலம் பரிமாற்றமாகுது? ஆன்சர் உணவு. ஆப்ஷன் சி, உணவு மூலம். 280 மரக்கட்டையிலேருந்து உருவாக்கப்படும் பொருள் அல்ல என்னென்ன? மரக்கட்டையிலேருந்து உருவாக்கப்படும் பொருள் வந்து மரச்சாமான்கள். ஆப்ஷன் பி, மரச்சாமான்கள். 281 கீழ்கண்டவற்றில் எது அனைத்துண்ணிக்கு உதாரணம்? கீழ்கண்டவற்றில் எது அனைத்துண்ணிக்கு உதாரணம்? ஆன்சர் மனிதன். ஆப்ஷன் சி, மனிதன். 282 மீன்கள் சுவாசிக்க எதனை சார்ந்துள்ளது? மீன்கள் சுவாசிக்க எதனை சார்ந்துள்ளன? ஆன்சர் நீரில் கரைந்துள்ள காற்று, ஆக்சிஜன் தான். சரிங்களா? 283 சிதைப்பவை இல்லாவிட்டால் உலகம் எவ்வாறு இருக்கும்? சிதைப்பவையே இல்லை அப்படின்னா உலகம் எப்படி இருக்குங்க? கழிவுகள் எல்லாம் தேங்கி மண்வளம் வந்து பாதிக்கும். சிதைப்பவை இல்லைன்னா என்னாகும்? கழிவுகள் எல்லாம் அங்கங்கே தேங்கி மண் வளமே ஃபுல்லாகவே போயிடும். அது இருக்கங்காட்டி எவ்வளவோ பரவாயில்ல. கரெக்டாக க்ளீனாக இருக்கிற காரணமே மெயினாக சிதைப்பவைனால தான். 284 பொறுத்துக்க மூலப்பொருட்களும் பயன்கள் கொடுத்துருக்காங்க. பொறுத்துங்க. தாதுக்கள் ஆபரணங்கள், மரக்கட்டை மரச்சாமான்கள், காற்றாற்றல் மின்சாரம், கம்பளி உடைகள். கரெக்டுங்களா? தாதுக்கள் ஆபரணங்கள், மரக்கட்டை மரச்சாமான்கள், காற்றாற்றல் மின்சாரம், கம்பளி உடைகள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க? ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 4, 1, 3 தான் சரி. இதுக்கப்புறம் வர ஆண்டுகள் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. வன மகோத்சவம் எனப்படும் காடுகளின் விழா முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வன மகோத்சவம் எனப்படும் காடுகளின் விழா முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1950 வந்து இந்த விழா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஜூலை 1 வீக்கில் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1 வீக்கில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1950 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்தது 286 அப்பிக்கோ இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ இந்த ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பிக்கோ இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுங்க? ஆன்சர் 1983. 287 தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட ஆண்டு? தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2010. 288 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1986. 289 சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1973ங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டங்கள் தான். சரிங்களா? சிப்கோ இயக்கம், அப்பிக்கோ இயக்கம் இதெல்லாம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அடுத்து 290 பொறுத்துக உயிருள்ள பண்புகள் மற்றும் அதோட செயல்கள் கொடுத்துருக்காங்க. பொறுத்துங்க. உணர்திறன்னா என்னங்க? தொட்டாச்சினிங்கே வந்து இலை மூடுதல், நம்ம தொட்டோன்னே அந்த உணர்ச்சினால் மூடிக்குதில்ல. ஸோ உணர்திறன். இனப்பெருக்கம்
பூனை வந்து குட்டி போகிறதெல்லாம் வந்து இனப்பெருக்கம். வளர்ச்சி, வளர்ச்சின்னு என்ன, பப்பாளி விதை வந்து மரமாக அது வந்து ஒரு வளர்ச்சி. கரெக்டாக. அடுத்தது சுவாசித்தல். சுவாசித்தல் மனிதன் வந்து மூச்சு விடுறது, சுவாசிக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க பாருங்கள், இது வரும் ஆன்சர் 2 4 1 3 தான் சரி. ஆப்ஷன் டி. 291 மெல்லிய தண்டுடன் கூடிய சிறு தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெல்லிய தண்டுடன் கூடிய சிறு தாவரம் வந்து மரக்கன்றுன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி, மரக்கன்று. அடுத்த கேள்வி 292 தாவரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள எதனை உறிஞ்சி கொள்கின்றன? தாவரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள எதனை உறிஞ்சி கொள்கின்றன? தீமை விளைவிக்கும் வாயுக்கள் மற்றும் புகையை வந்து உறிஞ்சிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து 293வது கேள்வி, உலக விலங்குகள் தினம். உலக விலங்குகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்விங்க. இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். உலக விலங்குகள் தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து எந்த நாள்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களோட கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ 294வது கேள்வி, விதைப்பந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் எவை? விதைப்பந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் எவை? ஆன்சர் களிமண், இலை, மக்கு, நீர். அடுத்து 295 நன்னீர் வாழிடத்திற்கு உதாரணம் எது? நன்னீர் வாழிடத்திற்கு உதாரணம் எது? ஆன்சர் 6. ஆப்ஷன் சி 6. 296 8 கைகளை கொண்டவன் கடலிலேயே வாழ்பவன் யார்? 8 கைகளே இருக்கு, அவன் வந்து கடலில் தான் வாழ்வான். யாருங்க? ஆக்டோபஸ். ஆப்ஷன் பி, ஆக்டோபஸ். ஸோ அடுத்து 297வது கேள்வி. ஸோ அதுக்கு முன்னாடி எகைன் நான் சொல்லிக்கிறேங்க, ஸ்டடி மெட்டீரியல் வந்து இப்போ நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோங்க. ஆஃபரில் வெறும் 499க்கு ஃபுல் நோட்ஸுமே சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சிவிஎஸ், சைக்காலஜி வரும். பேப்பர் 2னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் எது மேஜரும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஆஃபரில் 499க்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம், இல்லை கால் பண்ணி டவுட் கேட்டுட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? லிமிடெட் ஆஃபர் தான், சீக்கிரம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோட வராதுங்க, டேரெக்டாக வந்து கொஷின் அதுக்கு பக்கத்தில் ஆன்சர்ஸ் வந்து டேரெக்டாகவே கொடுத்துருவோம். ஒன் வேர்டு மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? 297 பொறுத்துக்க சொல்லுங்கள். துருவ பகுதி துருவக்கரடி, பாலைவனம் ஒட்டகம், உவர்நீர் சுறாமீன், சமவெளி பசு. கரெக்டுங்களா? துருவ பகுதி துருவக்கரடி, பாலைவனம் ஒட்டகம், உவர்நீர் சுறாமீன், சமவெளி பசு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4 1 2 3 தான் சரி. 298 அக்வாரியம் என்பது எதனை குறிக்கும் சொல்? அக்வாரியம் என்பது எதனை குறிக்கும் சொல்? மீன் வளர்ப்பு தொட்டி. ஆப்ஷன் பி, மீன் வளர்ப்பு தொட்டி. 299 மண்ணில் உள்ள கரிமம் கழிவுகளையும் நுண்ணுயிரிகளையும் உண்பது எது? மண்ணில் உள்ள கரிமம் கழிவுகளையும் நுண்ணுயிரிகளையும் உண்பது எது? ஆன்சர் மண்புழு. ஸோ இதுக்கான லாஸ்ட் கொஷின் வந்து பார்த்துடலாங்களா? ஆந்தை எந்த உணவுச் சங்கிலியில் இறுதி நிலையில் வர வாய்ப்புள்ளது? ஆந்தை வந்து எந்த உணவுச் சங்கிலியில் வந்து இறுதி நிலையில் வர வாய்ப்புள்ளது? ஸோ ஃபஸ்ட் வந்து புல், அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி, எலி, ஆந்தை. கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? ஸோ முக்கியமாக ஒரு 300 வினாக்கள் சயின்ஸில் இருக்குன்னு சொன்னால் அதை பார்த்துட்டோம். ஸோ நீ அடுத்து வந்து ஸ்டாண்டர்டாக டேர்ம் வைஸ் வந்து அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் 300 கொஷின்ஸ் வந்து முடிச்சிட்டோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கும் போது இந்த கொஷின்ஸ்க்கு வித் ஆன்சர்ஸ் வந்து பேக் சைடில் ஆப்ஷன்ஸோடு சேர்த்து நம்ம கொடுத்துருவோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட்ஸ் வாங்கும்போது வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணும்போது ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகேங்களா? தேங்க்யூ.